ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? சரி, வாங்க தேவனுடைய வார்த்தைகளை கேட்போம். பரிசுத்தரே, இன்னொரு முறை எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. எல்லாவித வேண்டுதல்களையும் எல்லா நேரத்திலும் செய்ய சொன்ன உம்முடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு அநேக விதமான ஜெபங்களை நாங்கள் கற்றுக்கொள்கையிலே முழங்காலின் ஜெபம், கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற ஜெபம், ரகசிய ஜெபம், போராடுகிற ஜெபம், விசுவாச ஜெபத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இன்றைக்கும் இன்னொரு முறை இந்த கடைசி காலத்திலே பொல்லாத சக்திகளை எதிர்க்கத்தக்கதாக ஜெப வாழ்க்கையை நாங்கள் கொண்டிருக்கும்படியாக எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தூங்கி எழுந்துட்டீங்களா? குட் மார்னிங் என்று இன்றைக்கு நடு மத்தியானத்தில் கூட சொல்ல வேண்டியதா இருக்குங்க. அதிகாலையில பொழுது விடிகிற நேரத்துல நீங்க வெளியே போய் கவனிச்சு நீங்க பார்த்தா வானம் எப்படி கிளியரா இருக்குமோ, பறவைகள் எப்படியாக அழகழகாக கீச்சிட்டு கொண்டு சத்தங்களை செய்து கொண்டு தேவனை துதிக்கிறதோ எவ்வளவு நிம்மதியாக இருக்கும் என்று நமக்கு தெரியுங்க. ஆனா நம்ம அநேகர் இன்றைக்கு நடுராத்திரி வரைக்கும் இன்டர்நெட் வந்த பிறகு, வீடுகள்ல எலக்ட்ரிசிட்டி வந்த பிறகு, இரவெதுவோ பகலெதுவோ தெரியாத விதத்துல நாம வேலைகளை விழுந்து விலையேற பெற்ற நேரங்களை இழந்து போகிறோங்க. அதிகாலையிலேயே எழும்புவது என்பது ரொம்ப நல்ல ஒரு பழக்கம். அது அதிகாலை நேரத்திலும் தூங்குகிறவங்க புத்தி இல்லாம இருப்பாங்க என்ற வார்த்தை பாருங்க, நிஜம்தாங்க. இன்றைக்கு நம்ம அறிவெல்லாம் நம்ம லேப்டாப்களிலும் அந்த ஐபேட்லயும் மற்றும் செல்போன்லயும் இருந்து விடுவது போல தெரியுது. ஏன்னா எல்லாத்துக்கும் அதுல தான் தேடுகிறோமே தவிர நம்ம மனதுல ஒண்ணும் வைக்கிறது இல்ல. தேவனின் பலன் வேண்டும் என்று நினைக்கிறவன் அதிகாலமே எழும்புவதை பழகிக் கொள்ள வேண்டும். எழுந்த பிறகு ஒருவேளை நீங்க தாமதமாக தூங்கி தாமதமாக எழுந்திருந்தாலும், எழுந்த உடனே அவசர அவசரமா நிறைய வேலைகள் இருக்கிறது என்று அதுல ஓடுவது அல்ல. தேவையான அளவு நேரத்தை தேவ சமூகத்துல செலவிட நீங்க கற்றுக்கொண்டா ஆசீர்வதிக்கப்படுவீங்க. மார்ட்டின் லூதர் என்ற பக்தர் சொல்லுவார், எனக்கு இன்றைக்கு நிறைய வேலை இருக்கிறதுனால நான் சின்ன ஜெபத்தை செய்கிறேன் என்பவர் அல்லங்க. இன்றைக்கு நிறைய வேலைகள் இருக்கிறதுனால நான் அதிக நேரம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் என் வேலைகள் எல்லாம் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் அது ஜெபத்தினால் மாத்திரமே சாத்தியம் என்று உணர்ந்தார். இயேசு ஆண்டவர் நம்மை போல இந்த உலகத்துல மாம்சத்தில் இருந்தபோது நமக்கு மாதிரியா இருப்பதற்காக கண்ணீரோடு ஜெபித்தார். தனியா சென்று ஜெபித்தார். அவர் அதிகாலமே எழுந்து இன்னும் இருட்டோட எழுந்து என்ன செய்வாருங்க? ஜெபிப்பார் என்று பாருங்க. ஒரு முறை மார்க்குவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல அவர் அதிகாலையில் இன்னும் மிகவும் இருட்டோட எழுந்து, கொஞ்சம் கொஞ்சம் விடியும் போது கூட கிடையாதுங்க, மேபி 3:30 ஆர் ஏர்லி மார்னிங் 4 o'clock என்று நினைக்கிறேன். அதிகாலமே அவர் எழுந்து இன்னும் இருட்டோட எழுந்து புறப்பட்டு, நம்ம அப்பப்போ எழுந்திருப்போம் அப்படியாக அதிகாலையிலேயே எழுந்திருக்க வேண்டியிருக்கும். ஒரு சிலருக்கு பாருங்க பிளைட் பிடிக்க மற்றும் ட்ரெயின் பிடிக்கணும் போது, எங்கேயாவது பயணம் செய்ய வேண்டும் என்னும் போது, அல்லது ஏதாவது ஒரு விசேஷமான ஒரு சில அகேஷன்ஸ்ல. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு விசேஷமான வேலை என்னவென்றால் ஜெபிப்பதுங்க. அதற்காக எழுந்திருப்பார். அதிகாலமே சீக்கிரமே இன்னும் இருட்டாக இருக்கின்ற போது புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஏன் திரும்ப அவ்வளவு தூரம் போகணுமா? எங்க இருக்கிறோமோ அங்கேயே ஜெபிக்கலாம் இல்லையா? எழுந்து வனாந்திரமான இடத்திற்கு சென்று, மனுஷங்க நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு சென்று, எப்படிப்பட்ட இடையூறுகளும் தடைகளும் இல்லாத இடத்துக்கு சென்று, மற்ற சத்தங்கள் கேட்கப்படாத இடத்துக்கு சென்று, என்னங்க, நான் எருசலேம் சென்ற போது இந்த இடத்தை சென்று பார்த்தோம். இப்போ அங்கே ஒரு நல்ல ஆலயம் கட்டப்பட்டிருக்கு. அங்கே பரமண்டல ஜெபத்தை எல்லா மொழியிலும் அவங்க செதுக்கி வைத்து இருந்தாங்க.
எருசலேமின் ஊருக்கு வெளியே ஒளிவ தோட்டங்கள் அது. அவ்வளவு தூரம் அவர் சென்று அங்கே ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். விடிவதற்கு முன்பே சென்று விடிந்த பிறகும் கூட அங்கே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இன்றையிலிருந்து இதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. அதிகாலமே எழுந்து ஜெபிப்பதை. ஆங்கில தேசத்தின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்ட ஜான் வெஸ்லி தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டாராம். ஒவ்வொரு நாளும் அதிகாலமே 4 மணிக்கு எழுந்து, ஆண்டவரே, நான் உமது சமூகத்தில் காத்திருப்பேன், உம்மோடு பேசுவேன், உம்மோடு நான் ஜெபத்தில் காத்திருப்பேன் என்றாருங்க. ஜெபத்தை முடித்த உடனே அவர் பைபிள் வாசித்து, அதன் பிறகு அவர் சீக்கிரமாக ஆயத்தமாகி 7 மணிக்கெல்லாம், நம்ம அனுதின தியானமும் 7 மணிக்கே தொடருகின்றோம், 7 மணிக்கெல்லாம் அவர் குதிரையில ஏறி எந்த ஊருக்கு போக வேண்டும், எங்க சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று, அந்த காலத்துல காரு பைக் இல்லங்க, குதிரையின் மேலே கிராமங்களுக்கு சென்று, பட்டணங்களுக்கு சென்று, தொழிற்சாலைகளுக்கு சென்று, அன்றைக்கு சில ஆலயங்கள் இருந்தாலும் ஆலயத்துக்கு போக முடியாத சாமானியர்களிடத்துல இயேசுவே இரட்சகர் என்ற விஷயம், இயேசுவின் நாமத்தில் உள்ள விடுதலை குறித்த விஷயங்களை போதிப்பாரு, அவர்களுக்காக ஜெபிப்பாரு. அதனாலதான் அநேகமான ஆத்துமாக்களை அவர் சம்பாதித்தார். அதிகாலமே எழுந்து ஜெபிக்கிறவங்க, ஜெப வீரர்களாகிய மிஷனரிகள் வாழ்க்கை வரலாறு வாசித்தால் அநேகருடைய வாழ்க்கையில, ஊழியத்துல பெரிய பிரதிபலனை பார்க்க முக்கியமான காரணம் அவங்க ஏகாந்த ஜெபம், ரகசிய ஜெபம், மணிக்கணக்கிலே செய்கின்ற ஜெபம். பிரேயிங் ஹைட் என்கிற ஒரு நபர், அவர் நம்முடைய தேசத்துக்கு மிஷனரியா வந்தார். அவர் ரொம்பவும் பலவீனமாக இருந்தாரு. குரல் கூட ரொம்பவும் மெல்லியது. சத்தமா போதிக்க முடியாது, தெளிவாக போதிக்க முடியாது. நான் மிஷனரியா போகிறேன் என்றால் எல்லாரும் சிரித்தார்களாம். உன்னுடைய அவதாரம் என்ன, உன்னுடைய குரல் என்ன, நீ போய் என்ன ஊழியம் செய்வ மிஷனரியா, எப்படி தாங்குவ கஷ்டங்களே என்று கேலி செய்தால் அவர் துக்கப்படல. நான் போவேன், நான் ஆத்துமாக்களை சம்பாதிக்கிற வேலையில ஜபத்தோடு வேலை செய்வேன் என்று நம்ம பாரத தேசத்துக்கு வந்து நாள் கணக்குல, மணி கணக்குல, மாத கணக்குல ஜபம் செய்வாராங்க. நம்ம தேசத்தின் சூழ்நிலைகளை அறிந்து கொண்டு, மொழிகளை கற்றுக்கொண்டு, தேவைகளை அறிந்து கொண்டு, அதை எல்லாம் தேவனுக்கு முன்பு வைத்து ஜெபித்து 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 ஒரு எழுப்புதல் கூட்டம் வைத்தார். அதன் பிறகு எழுப்புதல் கூட்டத்துக்கு பிறகு எழுப்புதல் கூட்டம், எழுப்புதல் கூட்டத்துக்கு பிறகு எழுப்புதல் கூட்டம். அப்போ இப்ப தமிழ்நாட்டுல மீட்டிங்ஸ் நடக்குது பாருங்க. மீட்டிங் பிறகு மீட்டிங், மீட்டிங் பிறகு மீட்டிங். இந்த பாஸ்டர் போன பிறகு அந்த பாஸ்டர், அந்த பாஸ்டர் போன பிறகு இன்னொரு பாஸ்டர். எங்கேயுமே எழுப்புதல் தெரியவில்லையே. இவர் ஒண்ணு சொன்ன பிறகு இன்னொருவர் இன்னொன்னு சொன்னா அதை துடைத்து போட்டது போல ஆகிவிடுது. அதுக்கு கண்டினியூட்டி இல்லாம போகுது. மனுஷங்க அத கொஞ்சம், இத கொஞ்சம், இங்க கொஞ்சம்னு கேட்டுவிட்டு எதையுமே நினைவுல கொள்ளாம, எதுக்குமே கீழ்ப்படியாமல் பழகி போயிட்டாங்க. அது ஏதோ பண்டிகை போல ஆயிடுச்சுங்க. அதனாலதான் எழுப்புதலே வரதில்லை. எழுப்புதல் என்பது மொத்தமா வேறங்க. நன்றாக மீட்டிங்ஸ் நடப்பதென்றால் நல்ல மனுஷங்க வர்றது கிடையாதுங்க. மனுஷங்க நிறைய வந்தா மீட்டிங் நல்லா நடந்துச்சுன்னு நினைக்கிறாங்க. புத்தியினம். மீட்டிங்ஸ்ல இசைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கறாங்க மற்றும் இதர காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஆனால் முழங்கால் ஜெபம் இல்ல, மனம் திரும்புதல் காணப்படுகிறது இல்ல, கண்ணீரை பார்க்கவே முடியல. அது காணப்பட வேண்டும் என்றால் ஜெபத்தின் மூலம் ஆயத்தமாகணும். லைட்ஸால வராதது, சவுண்ட் மூலமாக அது வராது, பிரசங்கின் மூலம் வராதது. நீங்க எவ்வளவு பெரிய பேரும் புகழும் பெற்ற ஊழியனா இருந்தாலும் நீங்க அல்ல எழுப்புதலை உண்டாக்குவது, அது தேவன் மாத்திரமேங்க. ஜப வீரர்கள் செய்ய முடியும். ஜப வீரர்கள் பரலோகத்தை பூலோகத்துக்கு அவங்க இறக்க முடியுங்க. பரலோகத்தின் வல்லமையை பூலோகத்திலே காண்பிக்க முடியும் அவங்களால். அநேக மாதங்கள் ஜெபித்து ஜான் ஹைட் ஒரு மீட்டிங் வைத்தாருங்க. அந்த மீட்டிங்ல வெறும்
15 minutes தான் பிரசங்கித்தாராம். 15 நிமிடங்கள் தேவன் கொடுத்த வசனத்தை உறுதியாக உள்ளபடியே ஜனங்களுக்கு பிரசங்கித்தார். அதன் பிறகு ஜெபம் செய்யலாம் என்று சொன்ன உடனே பரிசுத்த ஆவியானவர் அங்க இருக்கிற ஒவ்வொருவரின் முழங்காலும் அப்படியாக முடங்குபடி செய்தார். ஒவ்வொருவரும் முழங்கால் போட்டு ஜெபிக்க தொடங்கிட்டாங்க. 45 minutes ஆல்டர் கால் சென்றதாங்க ஜெப நேரம். 15 நிமிஷம் பிரசங்கம், 45 நிமிஷங்கள் ஜெபம். இன்றைக்கு 2 மணி நேரம் பிரசங்கம், 5 நிமிஷமோ 6 நிமிஷமோ ஜெப நேரம். சில இடங்கள்ல ஜெபம் செய்யாமலே கூட முடிக்கிறாங்க. ஆசீர்வாத ஜெபத்தோடு முடித்து விடுவாங்க. தேவனுடைய வசனம் மனுஷங்க இருதயத்துல பலன் கொடுக்க வேண்டும் என்றால், அந்த வசனம் மனுஷங்க இருதயத்துல நிற்க வேண்டும் என்றால் அவங்கள ஜெபத்திலே நிற்க வைக்க வேண்டும். ஜெபிக்கணுங்க. அவங்களுக்கு அவங்க ஜெபிக்க வேண்டும். யாரோ ஒருவர் மைக்கில் ஜெபிப்பதல்ல. ஏசாண்டவர் 3.5 வருஷங்கள்ல அவ்வளவு பெரிய ஊழியம் அவர் உலகம் முழுவதும் சுற்றி வரவில்லை. ஆயிரக்கணக்கான பிரசங்கம் செய்யவில்லை. ஒரு பாட்டு எழுதல, ஒரு புஸ்தகத்தை எழுதல, ஒரு அமைப்பை அவர் நிறுவவில்லை. ஆனால் அவருடைய வசனத்தின் தாக்கத்தாலே அற்புத காரியங்கள் நடந்தது. அதே வார்த்தைகளை, அவர் சொன்ன வார்த்தைகளை தான் இன்றைக்கு நாங்க சொல்லுகிறோம். ஆனா இப்பொழுது ஏன் நடக்கிறது இல்ல? அவருடைய ஜபத்தின் வல்லமை, ஜபத்திலே ஆயத்தமாகி ஜபத்திலே அவர் சொல்ல நினைத்திருக்கிற காரியங்களை அவர் வைத்து ஜபத்தில் இருக்கும்போது பாருங்க, தேவன் நமக்கு யாருக்கு என்ன அவசியமோ அதை வெளிப்படுத்துவார். நம்ம எவ்வளவு பெரிய பிரசங்கிமாரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய படிப்பு, பைபிள் படிப்பு இருந்தாலும், என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கிறேங்க. அநேக தியாலஜி கோர்சஸ் படித்த பிறகும் கூட, அநேக வரலாற்றுக்குரிய மற்றும் பிப்ளிக்கல் போதனைகளும் டீடைல்ஸும் அறிந்த பிறகும் அதெல்லாம் என் பிரசங்கத்துல எனக்கு இவ்வளவு தெரியும் என்று காண்பித்துக் கொள்ள அல்லங்க. நான் ஒருவேளை அப்படியாக செய்தால் யாரு மனதையும் அது தொடாதுங்க. நான் அநேக வருஷங்கள் நல்ல நல்ல பிரசங்கங்களை பைபிள்ல எல்லா பகுதியிலும் செய்த பிறகு, காப்பவரம் என்ற ஊருக்கு தேவனை அனுப்பின போது, அந்த சின்ன கிராமத்திலே, கிறிஸ்தவர்களே இல்லாத அந்த கிராமத்திலே ஒரு சின்ன வறண்டால மீட்டிங்கை தொடங்கின போது, அந்த படிப்பு கூட வராத சில முதியவர்கள், சில பலவீனர்கள் அங்க வந்து உட்கார்ந்திருந்தா என்ன பிரசங்கம் செய்யறது அவங்களுக்கு? சின்ன சின்ன கதைகளும் ஊமைகளும் சொல்லி, ஏசாண்டவர் நல்லவர், அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லிக் கொண்டிருந்த போது, என் பிரசங்கிக்கிற டேலண்டே போயிடுச்சே என்று நான் நினைத்தேன். ஆனால் அந்த சின்ன கதைகளாலே வசனத்தின் அர்த்தத்தை அவங்களுக்கு கொடுத்த போது ஆவியானவர் அவங்க இருதயங்கள்ல கிரியை நடப்பித்தார். அப்பொழுது ஊழியம் குறைவாக இருந்தது, ஜெபம் அதிகமாயிருந்தது. ஒரு சில முறை நான் நினைப்பதுண்டு, இப்பொழுது கூட எங்கேயாவது போயிட்டு ஜெபத்துல இருக்கலாம் என்று. என் ஏசாண்டவருக்கே, பரிசுத்தராகிய அவருக்கே அவ்வளவு ஜெபம் அவசியமானால் நமக்கு இன்னும் எவ்வளவா ஜெபம் அவசியம் சொல்லுங்க? அவர் இன்னும் இருட்டோடவே எழுந்து அங்க போய் ஜெபிக்கிறாரு. எவ்வளவு நேரங்க? பொழுதே விடிஞ்சு போச்சு. அவர் சீஷர்கள் எழுந்து அவரை தேடும் போது எழுந்து பார்த்தா அவர் இல்ல அவங்களோடு. எங்க இருக்கிறாருன்னு ஊரெல்லாம் தேடி எருசலேமிலிருந்து வெளியே வந்து வனாந்திரத்துல பார்த்தால் அங்கே அவரை கண்டு கொண்டு, எல்லாரும் உம்மை தேடுகிறார்கள் என்று அவரோடு சொன்ன போது, என்னாண்டவரே இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, எல்லாரும் உங்களுக்காக அங்க தேடி கொண்டு இருக்கிறாங்க, எல்லாம் லைன்ல நிக்கிறாங்க உங்களிடத்துல ஜெபிப்பதற்காக, கொடுக்கிற சுகத்திற்காக, உங்க வார்த்தைகளுக்காக என்று சொன்னபோது ஆண்டவர் சொன்னார், அவர்களை அவர் 38வது வசனங்க 1:38, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டும், ஆதலால் அவ்விடங்களுக்கு போவோம், வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டும் பிசாசுகளை அவர் துரத்தி கொண்டும் இருந்தார். அதிகமா ஊழியம் இருக்கிறது. இது மட்டுமல்ல, அடுத்த கிராமத்துக்கும் போக வேண்டும், ஜெப ஆலயங்களுக்கு போகணும். அதற்காக தான் நான் காலமே எழுந்து, அதிகாலமே எழுந்து ஜெபத்திலே நான் ஆயத்தமானேன். ஜெபத்திலே நான் தேவனின் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்டு
அவர் கொடுக்கிற வார்த்தைகளை பெற்றுக்கொண்டேன். இன்றைக்கும் ஒவ்வொரு ஊழியனும் இப்படி சொல்ல வேண்டுங்க. அதிக ஊழியம் இருந்தா அதிகமாக ஜெபிக்கணும். அதிக வேலைகள் இருந்தா அதெல்லாம் வாய்க்கும்படிக்கு அதிகமா நாம ஜெபிக்க வேண்டும். இன்றிலிருந்து அதிகாலமே எழுந்து ஜெபிங்க. தேவ வல்லமையை பெற்று அற்புதங்களை பார்க்க கற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, அதிகாலமே எழுந்து உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கை எங்களுக்கு தாங்கப்பா. தேவையான அளவு நேரத்தை உம்முடைய சமூகத்தில் செலவிட்டு ஆவியானவரின் வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு உம்முடைய சித்தத்தை அறியும் வரைக்கும் நாங்கள் செய்கிற எல்லா வேளையும் வாய்ப்பதை பார்க்கும்படி ஜெபத்தினால் மாத்திரமே இது சாத்தியம் என்று உணர்ந்து உம்முடைய கிருபைக்காக வேண்டிக் கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக. ஆமென். ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் பாரங்களை எங்களுக்கு 8939801234க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதே போல நீங்க கேட்கிற செய்திகள் உங்களுக்கு எப்படி பயன்படுது? நீங்க ஏதாவது கற்றுக்கொள்கிறீங்களா? ஜெபத்துல முன்னுக்கு போகிறீங்களா? கொஞ்ச நாட்களா தொடர்ந்து ஜெபத்தை குறித்து நம்ம தியானிக்கிறோம் இல்லையா? நீங்க தனிப்பட்ட விதத்துல ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிப்போம். ஆனா நீங்களும் ஜெபிக்கணும். அப்போது தேவ காரியங்களை பார்ப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவருக்கும் துணையாக இருப்பதாக. பெங்களூருவை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற உங்களுக்கு நற்செய்தி. ஒவ்வொரு நாளும் தேவ வசனத்தை அநேக மொழிகளில் கேட்கிற உங்களை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று, உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று பெங்களூரு வருகிறோம். பிப்ரவரி 16ஆம் தேதி அன்று மதியம் 2லிருந்து 5 வரை, மாலை 6லிருந்து 10 வரை 2 செஷன்ஸ் ஆக இது நடக்கும். உங்களை நேரடியாக சந்தித்து தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று, தேவ வசனத்தை தியானித்து நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் மகிழ வேண்டும் என்று இந்த ஒன் டே கெட் டுகெதரை ஏற்பாடு செய்கின்றோம். வாருங்கள், குடும்பமாக புறப்பட்டு வாங்க. கர்த்தரின் சமூகத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர் வசனத்தை தியானிப்போம், அவரை ஆராதிப்போம். மிக முக்கியமாக உங்க சாட்சிகளை கேட்க, உங்களுக்காக ஜெபிக்க நான் எவ்வளவோ ஆசையோடு இருக்கிறேன். சோசியல் மீடியா மூலம், தொலைக்காட்சி மூலம் வசனத்தை கேட்கும் உங்களை நேரடியாக சந்தித்து பலப்படுத்த வாஞ்சையாக இருக்கிறோம். தவறாம வாருங்கள். 2லிருந்து 5 வரை, மாலை 6லிருந்து 10 வரை பெங்களூருவிலே ஹட்சன் கம்யூனிட்டி சென்டரில் CSI காம்பவுண்டில் இந்த ஒன் டே கெட் டுகெதர் நடைபெறுகிறது. மேலும் விவரங்கள் வேண்டுமென்றால் 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்க. இங்க ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரிகிற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. லிங்க் உங்களுக்கு அனுப்புவார்கள். தவறாமல் கலந்து கொள்ளுங்க.